இன்றைக்கு 2வது நாள் பேங்காக்கில் நிற்கிறோம். நாங்கள் இருக்கிறதுக்கு மிகவும் ஒரு மிகவும் கிட்ட அருகாமையில் சான் பலாசன் இருக்குது. அதான் அதில் தெரியுது கூட அந்த பில்டிங், அந்த கலகலாக தெரியுது. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். இந்த ரிவருக்களால் நாங்கள் போய் இந்த புத்தா டெம்பிள்களை பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா படி 4 பேருக்கும் 2000. இப்போ கேட்டிருக்கணும். இப்போ நாங்கள் போகிறோம். அடுத்த வரியில் கவனம் வாங்க. 2000 ரூபா இப்படி ஒரு போட்டில் போகிறோம். இது ஒரு 1 hour ஓடி போய் அங்கே வந்து புத்தா டெம்பிள்கள் இதெல்லாம் காட்டும். இதில் போட் வருது. இந்த போட்லாம் போகிறோம். வேறு வேறு போட்டுகளும் க்ரூஸ்களும் ஓடுது. போட்லாம் போகிறோம். பீப்புள் இப்படி தான் தண்ணிக்குள்ளே மேலே வீடு இருக்குது. இந்த பேங்காக்கை பொறுத்தவரை சுற்றி ஒரே கனல்களும் அந்த நீரோடைகளும் தான் இருக்கும். முதல் முறைக்கு வேறு வேறு ஒரு நீரோடைகள் எல்லாம் பார்த்தேன். அது அப்படி அது ஃப்ளோவ மார்க்கெட்டுன்னு சொல்கிறது. இது பாருங்க, இது ஒரு இப்படியே கூட்டி கொண்டு போய் ஒரு அந்த புத்தா டெம்பிள்களை காட்டி கொண்டு எந்த கிராண்ட் பிளசண்டத்தில் கொண்டு வந்து விட போயிடும். இதை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதில் வந்து போர்டில் வந்து சாமான் விற்கணும். ஒரு பெரிய புத்த சிலை ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, அந்த பிரிட்ஜில் கட்டி கட்டி தூக்கி வைக்கணும். காதல் ப்ரப்போஸ் பண்ணி போட்டுற மாதிரி அந்த லோக் போட்டு இங்கே வந்து அந்த கார்டு லோகோ வச்சு இருக்கணும். இதுதான் அந்த கிராண்ட் பேலஸ்ன்னு தெரிகிறது. நான் உணர்ந்து போடுறேன்னு சொன்னவே கடைசியாக போட்டில் பார்ப்போம். புது கப்பல் போகுது பாருங்க. உண்மையில் ப்ரைஸ் ஆனால் பாருங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு இந்த இல்லீகலாயோ ஏதோ ஒன்று மாதிரி தான் அவங்கள அங்கால 2 கோல்டு ஆக்களை பற்றி ஏற்றி ஓடிக்கொண்டிருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஸ்கேமிங் மாதிரி தான். பட் எங்களுக்கு 500 4 பேருக்கும் 2000 ரூபா தான் பே பண்ணது. அது ஒரு தில்லாலங்கடி விளையாட்டோ இல்லாட்டி ஒரு மாஃபியா பேர் தான் அவங்க செய்கிறாங்க கூட. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி டிக்கெட் பண்ணுறது இந்த ஏரியா தான். அப்படி தான் இருக்குது பாருங்கள்.